வணக்கம். என்னோட பேர் நாகசுந்தரி. நான் பாண்டூர் கிராமத்துல இருந்து வந்திருக்கேன், செங்கல்பட்டு மாவட்டம். நான் பாத்தீங்கன்னா அசட் அமைப்புல பாத்தீங்கன்னா ஆரம்ப காலத்துல இருந்தே இருக்கேன். எங்களுடைய அமைப்பு பாத்தீங்கன்னா ஒரு நிதி இல்லாம தான் எங்க அமைப்பு இயங்கிட்டு இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா எங்களுடைய பாலாஜி சாரும் சொர்ணலதா மேடமும் வேலை செஞ்சுட்டு வராங்க. நான் பாத்தீங்கன்னா அதுல வந்து சமூக தலைவரா இருக்கேன். ஆரம்ப காலத்துல இருந்தே நான் இருக்கேன். எங்க அமைப்புல வந்து சம்பளம் நிதி கிடையாது. அதனால வந்து எங்களால வேலை செய்ய முடியல. அமைப்போட வந்து எங்களால மக்களுக்கு வந்து வேலை செய்ய முடியல. அது மட்டும் இல்லாம எங்களோட சார் பாத்தீங்கன்னா எங்களோட அமைப்புல கவர்மெண்ட் மூலியமா கிடைக்கக்கூடிய நிறைய சலுகைகளை பாத்தீங்கன்னா பட்டா இருக்கட்டும், வீடு, மத்த மத்த எல்லாமே கவர்மெண்ட் கிட்ட இருந்து எங்களுக்கு வாங்கி தராங்க. அது மட்டும் இல்லாம நாங்க பாத்தீங்கன்னா ஒரு 40 கிராமத்துல நாங்க சமூக தலைவர் இருக்கோம். அத்தனை கிராமத்துல இருந்தும் பாத்தீங்கன்னா எங்களுடைய அசட் அமைப்புல பாத்தீங்கன்னா பயிற்சி வைப்பாங்க. அப்ப நாங்க சமூக தலைவர் எல்லாரும் போய் அதுல கலந்துட்டு எங்களுடைய கிராமத்தில் உள்ள மக்களுக்கு, இப்ப நான் வந்து பாண்டூர்ல வேலை பாக்குறேன்னா, பாண்டூர்ல பாத்தீங்கன்னா 40 குடும்பங்கள் இருக்கு. அந்த 40 குடும்பத்துக்கு பாத்தீங்கன்னா நான் வந்து அந்த பயிற்சியில போய் கலந்துட்டு அதை வந்துட்டு பாத்தீங்கன்னா கத்துக்கிட்டு நிறைய விஷயங்கள் எங்களுக்கு சொல்லுவாங்க. சாரும் மேடமும் நிறைய பயிற்சியாளர் வருவாங்க, அதை சொல்லுவாங்க. நாங்க அதை கத்துட்டு வந்து எங்களுடைய கிராமத்துக்கு ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு, ஜாதி சர்டிபிகேட்டு, பட்டா இல்லைன்னா பட்டா, கரண்ட் இல்லைன்னா கரண்ட், அது பாத்தீங்கன்னா PM ஜென்மன் திட்டத்துல வரக்கூடிய திட்டங்கள்லாம் வந்து அதை பத்தி எங்களுக்கு வந்து பயிற்சி வைப்பாங்க. அதெல்லாம் நாங்க கத்துட்டு வந்து எங்களுடைய மக்களுக்கு நாங்க வந்து அரசாங்கத்துக்கிட்ட போயிட்டு நாங்க கேட்டு அதெல்லாம் நாங்க வாங்கி தருவோம். இதெல்லாம் பாத்தீங்கன்னா எங்களால செய்ய முடியுது. எங்ககிட்ட வந்து ஊதியம் கிடையாது, எங்களால வந்து சம்பளம் கிடையாது. இப்போ நான் ஒரே ஒரு கிராமத்துக்கு மட்டும்தான் என்னால வேலை செய்ய முடியுது. நான் பாத்தீங்கன்னா ரொம்ப படிக்கல. எனக்கு வந்து சமூகத்துல வந்து வேலை செய்யணும் ரொம்ப ஆசை. எங்க அசட் அமைப்புல பாத்தீங்கன்னா நிதியே கிடையாது. ஆரம்ப காலத்துல இருந்து இன்ன வரைக்கும் பாத்தீங்கன்னா சம்பளமே இல்லாமதான் எங்க சாரும் மேடமும் வேலை செஞ்சுட்டு வராங்க. எங்களுக்கு பாத்தீங்கன்னா நாங்க இத்தனை சமூக தலையில ஓரளவுக்கு நாங்க கொஞ்சம் விவரமா இருக்கோம். இப்ப இந்த ட்ரைனிங் எல்லாம் அட்டன் பண்ணதுல இருந்து எங்களுக்கு பாத்தீங்கன்னா உதவி பண்ணா, சம்பளம் கொடுத்து எங்களுக்கு வந்து ஸ்டாஃபுங்க போற அளவுக்கு எங்க அமைப்புக்கு உதவி பண்ணா, நாங்க பாத்தீங்கன்னா இன்னும் நிறைய 10 பேரு நாங்க ஸ்டாஃபுங்களை உருவாகி இன்னும் நிறைய ஒரு கிராமத்துக்கு மட்டும் இல்லாம இன்னும் 10, 15, 20 நிறைய கிராமத்துக்கு நாங்க வேலை செய்ய முடியும். ஏன்னா எங்க மக்களுக்கு எங்களுடைய அமைப்பு வேலை செய்யும் போது நாங்களும் கூட சேர்ந்து எங்களுக்கு சம்பளம் கொடுத்தா நாங்க இன்னும் வேலை செய்வோம். இன்னும் பல கிராமத்துக்கு எங்களுடைய அரசாங்கத்துக்கிட்ட போயிட்டு நாங்க எங்களுக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாமே நாங்க போய் கேட்டு பெற்றுப்போம். ஒரு நாள் ஊதியமே பாத்தீங்கன்னா இப்ப வர காலகட்டத்துல போதவே மாட்டுது குடும்பத்துக்கு. எங்களுக்கு சம்பளம் ஒண்ணு கொடுத்தா நாங்க இன்னும் நிறைய எங்க மக்களுக்கு நாங்க எங்களுக்கு தேவையானது நாங்க போய் பெற்றுக்கொள்வோம். அது மட்டும் இல்லாத பாத்தீங்கன்னா எங்களுக்கு வந்து நிறைய திட்டங்கள்லாம் வந்து எங்களுக்கு சாரும் மேடமும் சொல்றாங்க. அதையும் நாங்க போயிட்டு வாங்கிட்டு வரோம். இன்னும் நாங்க நல்லா பயிற்சி ஆகணும். எங்களுக்கு வந்து இது மாதிரி எங்களுக்கு வந்து ஸ்டாஃப் போட்டு வேலை செய்யறதுக்கு நிதி உதவி எங்களுக்கு கிடைக்கணும்னு மிகவும் ரொம்ப தாழ்வுடனும் பணிவுடனும் உங்களை கேட்டுக்கிறேன் சார். நான்